ஹாய் நண்பா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 750 காலி இடங்கள். நம்ம தமிழகத்திற்கு மட்டும் 200 காலி இடங்கள் விட்டுருக்காங்க. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபுக்கு நீங்க வீட்டில் இருந்தபடி எக்ஸாம் எழுதிக்கலாம். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதாவது ஐஓபி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு வங்கி தான். நம்ம தமிழகத்துல சென்னையில தான் இந்த பேங்கினுடைய ஹெட் ஆஃபீஸே இருக்கு. பேன் இந்தியா லெவலில் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி அரசு வங்கி தான். இந்த பேங்க்ல இருந்து தற்பொழுது ட்ரெயினி லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது அப்ரண்டிஸ் லெவல் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் மற்ற கவர்மெண்ட் செக்டார்ல நீங்க அப்ரண்டிஸா போறீங்கன்னா ஒரு 7000 இருந்து 9000 ரூபாய் வரைக்கும் தான் ஸ்டைஃபண்ட் இருக்கும். இந்த மாதிரி அரசு வங்கிகளில் அப்ரண்டிஸா போறவங்களுக்கு மந்த்லி 15,500 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங்குள்ள நீங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ணலாம். எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் 6ஆம் தேதி, இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். பேன் இந்தியா லெவலில் மொத்தமாக 750 காலி இடங்கள் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுல இருந்து ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும், சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாட்கள் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஜூலை 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமை கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடி எழுதிக்கலாம். இருக்கக்கூடிய காலி இடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தமிழகத்திற்கு மட்டும்தான் அதிகப்படியான காலி இடங்கள், 200 காலி இடங்கள் வந்திருக்கு. அதாவது 200 கிளைகள் வாரியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க்ல நீங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை ஃபாலோ பண்ணி புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வேலை வாய்ப்புகள், அதாவது 12 கிளைகள் வாரியாக அப்ரண்டிஸ் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருடங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சம்பளம், அதாவது ஸ்டைஃபன் கேட்டகரியில் தான் உங்களுக்கு சம்பளம் வந்து கிடைக்கும். மெட்ரோ சிட்டியில் பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் பிளேஸ் ஆகிறவங்களுக்கு மாதம் 15,500 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் இருக்கும். அர்பனில் பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா 14,500 ரூபாய் மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடச்சிரும். செமி அர்பன் இல்லைனா ரூரல் கேட்டகரியில் நீங்கள் பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா, அதாவது வில்லேஜ் கேட்டகரியில் ஐஓபி பேங்கினுடைய கிளைகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மாதம் 14,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. இந்த ஜாப் வந்து நான் அப்ரண்டிஸ் கேட்டகரியில் வர்றதுனால நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதாவது பேங்க் சைடில் இருந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. லைக் மெட்ரோ சிட்டிஸில் 9,000 ரூபாய், அர்பனில் 8,000 சம்திங், செமி அர்பனில் ரூரல். இதை ஃபாலோ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அதுதான் 6,150 ரூபா. இது ஃபிக்ஸடாக வந்துடும். ஸோ இந்த 6,150 ரூபா அண்ட் பேங்க் சைடில் கொடுக்கக்கூடிய அலவன்சஸ், ஸ்டைஃபண்ட் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு மந்த்லி 15,500 ரூபாய் மெட்ரோ சிட்டிஸில் பிளேஸ் ஆகிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் இருந்து அர்பனில் பிளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா 14,500, செமி அர்பனில் பிளேஸ் ஆகிறவங்களுக்கு 14,000 ரூபாய். இந்த மாதிரி மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைச்சிரும். அடிஷ்னலாக உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது, அலவன்சஸ் கூட கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் வந்து மந்த்லி அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் இருக்கும். ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் அப்ரண்டிஸ், 12 மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் அப்ரண்டிஸாக வேலை பார்க்க போகிறீங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட், அதாவது தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. நமக்கு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை நீங்கள் வீட்டில் இருந்தபடி எழுதிக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தாங்க. ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் இல்லைனா சப்ஜெக்ட் நாலேஜில் ஒரு 25 கொஸ்டின். மொத்தமாக ஒரு டாப்பிக்கில் 25 வச்சு 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. 90 நிமிடங்கள் டைம் டூரேஷன். இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா BFSI உடைய செக்டார் ஸ்கில்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, BFSI SSC அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த செக்டார் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப் இல்லைனா மொபைல் ஃபோன் டேப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிவைஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த ஒரு எக்ஸாமை எழுதிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட், தமிழ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணால் போதும், உங்களுக்கு இன்டர்வியூலாம் கிடையாது. டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதை கம்ப்ளீட் பண்ணால் ஜாப் கொடுத்துருவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஆன்லைன் ஒன்லி ஃப்ரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது bfsissc.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா beep.bfsissc.com இந்த ரெண்டு வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் அப்ளிகேஷன் கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐஓபி பேங்கினுடைய கெரியர் வெப்சைட்டில் தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் உங்களுக்கு லிங்க் தரேன். அது மூலமாக இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்ளை லிங்க் ஆல்சோ எல்லாமே இருக்கும் நம்ம வெப்சைட்டில். அதாவது டிஎன் ஜாப்ஸ் வெப்சைட்டோட லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டினுடைய NATS வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடியை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து bfsissc.com இல்லைனா beep.bfsissc இந்த ரெண்டு வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் ஃபினான்ஷியல் இயர் 2026-2027 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த bfsissc.com கிளிக் பண்ணி அதில் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற டேப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஐஓபி அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் ஃபினான்ஷியல் இயர் 2026-2027 சொல்லிட்டு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், NATS வெப்சைட்டில் கவர்மெண்ட்டினுடைய NATS வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியெல்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க. நியூ யூசராக இருக்கிற பட்சத்தில் nats.education.gov.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர்னு ஒரு டேப் இருக்கும், அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். என்ரோல்மெண்ட் ஐடியை கலெக்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கிறவங்க டேரெக்டாக இந்த NATS வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆனதும் அதில் சர்ச் பாக்ஸில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு அப்ளை பட்டன் வந்துடும். அந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி NATS வெப்சைட்லேயும் நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து வரும். எந்த பிளாட்ஃபார்மில் இருந்து அப்படின்னா BFSI அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இருந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய லிங்க் வந்து வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எக்ஸாமினேஷன் ஃபீஸை நீங்கள் 22 ஜூலைக்குள்ளே பே பண்ணிடுங்க. SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 236 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஜென்ரல் OBC EWS ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 708 ரூபாய். ஜென்ரல் OBS EWS மெயில் கேண்டிடேட்க்கு 944 ரூபா. இந்த ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஃபர்தராக எல்லா இன்ஃபர்மேஷனுமே BFSI பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துட்டே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல, டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டெமோ வீடியோன்னு சொல்லி போடுங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக டெமோ வீடியோ போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே வர ஜூலை 20ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தரோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.